வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பூ. ஹேர் ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பூ. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரிடம் வாக்குமூலம் பெற்றது எஸ்ஐடி. ஞானசேகரின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய சோதனையில் சொத்து ஆவணங்கள், பட்டாக்கத்தி பறிமுதல். பட்டாக்கத்தியை குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஞானசேகரின் 2 மனைவிகளின் வங்கி பரிவர்த்தனையை ஆய்வு செய்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. கோட்டூர்புரம் வீடு, பிற சொத்துக்கள் குறித்தும் விசாரணை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுக நாளேடான முரசொலியில் கண்டனம். திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே. பாலகிருஷ்ணன் எனவும் விமர்சனம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உரிமையாளர் கைது. ஆலை மேற்பார்வையாளர் போர்மேனையும் கைது செய்து போலீசார் விசாரணை. சிந்துவெளி எழுத்து முறையின் விளக்கத்தை கண்டுபிடித்தால் $1 மில்லியன் பரிசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. கீழடி குறியீடுகளும் சிந்துவெளி குறியீடுகளும் 60% ஒத்துப்போகின்றன. சிந்துவெளி காலமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வீட்டளவுல ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடையில் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவா விளக்குது. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்களை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுது. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சிந்துவெளியில் காணப்பட்ட காளைகள் திராவிடத்தின் சின்னம் எனவும் பெருமிதம். வலுப்பெற்றிருக்கு. என்னதான் அங்க இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது. சிந்துவெளியில காளைகள் தான் இருந்துச்சு. இது திராவிட சின்னம். பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற கனிமொழி. கனிமொழிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மு க ஸ்டாலின். திமுக எம்பி கனிமொழிக்கு ஆதரவாக சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். கட்சியை வழிநடத்து, ஆட்சிக்கு வழிகாட்டு என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் சலசலப்பு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. பொது சேவையில் உங்கள் அர்ப்பணிப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு.
2025ஆம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எத்தனை பேர்? விவரங்களை வெளியிடாமல் மூடி மறைப்பது ஏன் என தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி. கோவையில் அரசு மதுபான கடை பார் உரிமையாளர்களை ஆபாச வார்த்தைகளால் மிரட்டி மாமூல் கேட்டவருக்கு தர்ம அடி. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவாளர் என கூறி மாமூல் கேட்டதாக அதிர்ச்சி தகவல். விழுப்புரத்தில் சிபிஎம் மாநாட்டில் பங்கேற்க சென்ற எம்பி சு வெங்கடேசனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழ்நாடு அரசு குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக வழக்கு. கைதான ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த இருவருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1 மாதம் சேவை செய்ய நீதிமன்றம் நூதன தண்டனை. சென்னை தலைமை செயலகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போன் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து காவல்துறை விசாரணை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்கள் அமைப்பு. விதிமீறல்களில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கவும் போக்குவரத்து ஆணையரகம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்கப்படாதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். வலுக்கட்டாயமாக கைது செய்து இழுத்து சென்ற போலீசார். குன்னூர் மலை ரயில் பாதையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்பலாபுரத்தில் 5வது நாளாக தொடரும் விசைத்தறி நெசவாளர்கள் வேலை நிறுத்தம். 1 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் பாதிப்பு என தகவல். கோவை கொடிசியாவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலம். நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி கொண்டாட்டம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மாலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் பணிமனையில் நடைமேம்பால பராமரிப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தாம்பரம், பல்லாவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து இன்று கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கம். மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக பயணிகள் நலன் கருதி மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 59 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. தாம்பரம் நோக்கி வந்த கடைசி ரயிலில் ஏறுவதற்காக அலைமோதிய கூட்டம். கள்ளக்குறிச்சி அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவருக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கொலை மிரட்டல்.
தகாத வார்த்தைகளால் மிரட்டும் துணியில் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மரியாதையா பேசுங்கண்ணா. மேட்டுப்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்து மாட்டினை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. மாடு எதிர்த்து தாக்க முயன்றதால் பாய்ந்து ஓடும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாராபுரம் குண்டடம் வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனை. ஜல்லிக்கட்டு, ரேக்லாரை செல்லும் மாடுகள் அதிக அளவில் விற்பனை என தகவல். மார்கழி மாதத்திலும் மங்காத அசைவ பிரியர்களின் ஆர்வம். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் விலையை பொருட்படுத்தாது கிலோ கணக்கில் மீன்களை அள்ளி சென்ற மக்கள். சென்னை நேப்பியார் பாலத்தில் இருந்து அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கியது 13வது சீசன் மாரத்தான் ஓட்டம். 25,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. சிட்னியில் நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இழந்தது இந்திய அணி. பேட்டிங்கில் தொடர்ந்து சுதப்பிய இந்திய பேட்ஸ்மேன்கள் மீது கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் அதிருப்தி. புஷ்பா 2 திரைப்பட வெளியீட்டின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்திக்க செல்ல வேண்டாம். முறையாக தகவல் கொடுத்து செல்லுமாறு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் நோட்டீஸ். நல்ல கதை கிடைத்தால் ரஜினிகாந்துடன் சேர்ந்து படம் எடுக்கலாம். திரைப்பட இயக்குநர் சங்கர் விருப்பம். ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு ஸ்டோரி ஏதோ திரையரங்குகளில் பாப்கார்ன் உள்ளிட்ட தின்பண்டங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். கண்ணீரா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர் பேரரசு வலியுறுத்தல். தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்டர்வியூவில் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும்.